நம்ம பார்த்தீங்கன்னா, 1 கப் அரிசியில பிரியாணி செய்ய போறோம். அதுவும் வந்து தேங்காய் பால் பிரியாணி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்த்தலாம் வாங்க. அதுக்காக நான் சின்ன வெங்காயத்த நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சமா தக்காளி, பச்சை மிளகாய், புதினா எல்லாம் கழுவி ஆஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பட்டை, கிராம்பு பிடிக்கிறவங்க அத போட்டுக்கோங்க. இல்லாட்டி அந்த தூள் இருக்கும் அத சேர்த்துக்கலாம். இப்ப இது கூடவே உப்பு, இஞ்சி போட்டு சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா சோம்பு சேர்த்து, தயிர் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் இதோட சேர்த்துடலாம். இந்த மசாலாவோட நல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்ல சுருள பெரட்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாலாம் நல்லா கரைஞ்சிச்சு. அதாவது தக்காளி வெங்காயம் நல்லா அழிஞ்சிருக்கணும். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச தேங்காய் பாலை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு கொதி வர விட்டுருவோம். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி அரிசியை கழுவிட்டு அதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வந்து தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எப்போவுமே வந்து ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் உடனே செஞ்சு உடனே நீங்கள் சாப்பிட்றத விட கொஞ்சம் நேரம் வச்சுட்டு, அதாவது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம்